ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். டைம் கிடைக்கும்போது ஒரு ஸ்பெஷல் சாப்பாடுன்னு பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெனுவில் இன்றைக்கி ஒரு ஸ்பைசி டிஷ் நாசிகுரான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நாசிகுரான் செய்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவுமே பர்ஃபெக்டாகவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் சோஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாசிகுரான் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட்டே ஸ்வீட் சோயா சாஸ் ரெடி பண்ணுறது தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் செய்ய போகிற நாசிகுரானுக்கான ஸ்பெஷல் ஸ்வீட் சோஸ் ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்வீட் சோஸை சேர்க்கும் போது மட்டுமே எக்ஸாக்டாக நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அது கூட தேவையான அளவு உப்பு அண்ட் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நான் இதுக்கு ரைஸ் செய்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து இது மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளமையாக சேர்க்குற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாகவே குழஞ்சி போயிடும். ஸோ இதுக்காக நான் 90% இதை குக் பண்ணி எடுத்து வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சிக்கனை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் பீசஸை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இது மாதிரி தனித்தனியாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கரண்டி வச்சு கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதை கிளறி விட்டு கொள்ளுங்க. அப்போ தான் நாம் சேர்த்துருக்க சோயா சாஸ் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த சிக்கனை ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி விட்டு கூட நீங்கள் பொரிக்கலாம். பட் உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அப்படியே கூட பொரிச்செடுக்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் எதுவுமே மாறாது. இப்போ 2 நிமிஷம் ஆகினதுக்கு அப்புறமா இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த சிக்கனை முழுமையாக வேகிற வரைக்குமே இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது நல்லாவே பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருக்கு. இதை வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுமே நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இது ஒரு 90% குக் ஆகிருந்தாலே போதும். இப்போ இதை எடுத்து வடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லாவே வடிய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க. அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரைஸை அதே சட்டிக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. அதாவது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸில் இருக்க சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நாசிகுரான் செய்யும் போது மட்டுமே பர்ஃபெக்டாக இந்த ரைஸ் மணியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் இதை பரத்தி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த நாசிகுரான் செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட ஒரு கேரட்டை இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கொஞ்சம் போல் வெங்காயத்தால் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவாவை இந்த மாதிரி ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட கேப்சிகமையும் இது மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக இந்த நாசிகுரான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் சேர்த்து அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நல்லாவே தாளித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்து இதையும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நான் இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 ட்ரை சில்லி சேர்த்துருக்கேன். பட் இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 2 முட்டை எடுத்து இது மாதிரி நடுவில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியால் இதை கிண்டி விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை மரக்கறிகளோடு சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சாஸை இது கூட கலந்து விட்டு கொள்ளலாம்.
அதே சமயம் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். ஃபைனலாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க உதிரியான ஒன்று கூட ஒட்டாத உடையாத ரைஸை இது கூட சேர்த்து விட்டு கொள்ளலாம். ரைஸ் இப்படி இருந்தால் மட்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப குழஞ்சி போயிருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி கலந்து விட்டு கொள்ளுங்க. அதாவது கரண்டியை இந்த மாதிரி அடியில் கொடுத்து இதை மாதிரி எடுத்து ரைஸை உதிரியாக இந்த மாதிரி பண்ணி விட்டு கொள்ளுங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக இது மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க லீக்ஸை தூவி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். அவ்வளவுதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம நாசி குரான் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. சின்னவங்க பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷை நாம் செஞ்சு கொடுத்தோம்னா வெஜிடபிள்ஸும் உள்ளே போகும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஸ்பெஷலான டிஷ் செய்து கொடுக்கும் போது மன நிறைவாகவுமே இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிவிட்டு பசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடை பார்த்தா ஒரு ஆசை வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போதே செம க்யூட்டாக இருக்கும். சின்ன சின்ன ஞாபகங்கள் அன்பான ஆரோக்கியமான உறவுகளாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.